Hi friends, welcome to Biology Simplified Tamil. Welcome. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் கேன்சர் டிசீஸ் பற்றி. ஸோ கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரீடட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா கேன்சர் வந்தால் என்ன ஆகிடும், உயிருக்கே ஆபத்துங்க, மோஸ்ட்லி இறந்துருவாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால் இது ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் கேன்சர். ஒரு நிமிஷம் இந்த பென் எடுத்துக்கிறேங்க. Okay, most dreaded disease of human beings and is a major cause of death of all over the globe. So நிறைய பேர் வந்து உலகம் முழுக்க இறந்து போறதுக்கு அதிகமான காரணங்கள்ல ஒரு நோயா இருக்கிறது கேன்சர். ஏன்னா கேன்சருக்கு இது வரைக்கும் கம்ப்ளீட் கியூர் கண்டுபிடிக்கல. மோர் தென் a million Indians, 1 million அப்படின்னா 10 லட்சம் பேர், more than a million Indians suffer from cancer and a large number of them die from it annually. So வருஷம் ஒரு per year annually ஒரு வருஷத்துல பார்க்கும்போது நிறைய பேர் கேன்சர்னால இந்தியால இறந்து போறாங்க. The mechanisms that underlie development of cancer or oncogenic transformation of cells. இந்த இடத்துல ஆங்காலஜி அப்படின்னு வந்துட்டாலே about cancer அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. So oncogenic transformation of cells, its treatment and control have been some of the most intense areas of research in biology and medicine. So அந்த நோய் வந்து அந்த நம்ம செல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் கேன்சர் செல்லா மாறுது, ஆங்கோஜெனிக் செல்லா மாறுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது இப்போ பயாலஜி அண்ட் மெடிசின்ல ரொம்ப பெரிய ரிசர்ச்சா போயிட்டு இருக்கு. இன் அவர் பாடி செல் growth அண்ட் டிஃபரன்சியேஷன் இஸ் ஹைலி கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டட். ஸோ எப்போ வந்து செல் வளரணும், எப்போ வந்து செல் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகணுங்கிறது ஹைலி கண்ட்ரோல்டு, அது கண்ட்ரோல்டா இருக்கும். ஆக்சுவலி கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா அப்நார்மல் செல் டிவிஷன். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத அளவுக்கு செல் டிவைட் ஆகி வளர்ந்துகிட்டே போகும்போது அதுக்கு பேர் கட்டி வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்ப அது கேன்சர் கட்டியா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணும்போது, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும் போது அந்த கேன்சர் செல்ஸ் மற்ற இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு வேற இடத்துலலாம் கேன்சர் வரத்துக்கு அதிகமாயிடும். உள்ள கட்டிகள் வளர்ந்து அவங்க உயிரே ஆபத்தாயிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்டெஸ்டைன்ல கட்டி உள்ள வளருதுன்னா ஃபுட் மூவ்மெண்ட்டே ஸ்டாப் ஆகி போயிடுமே, டைஜஷன் அப்சார்ப்ஷன்னா பாதிக்குமே. அதை கட் பண்ணி எடுத்தா அது இன்னும் நிறைய கட்டியா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் புற்றுநோய், கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த செல்ஸ் ஏன் டிஃபரன்ஷியேட் ஆகுது, நம்ம பாடியில வந்து செல் எங்க வளரணும், எவ்வளவு வளரணும் அப்படிங்கிறது ஹைலி கண்ட்ரோல்டா இருக்கு. ஸோ தென் in cancer cells there is breakdown of these regulatory mechanism. எப்போ வளரணும், எங்க வளரணும், எவ்வளவு வளரணுங்கிறது அங்க இல்லை, அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுது கேன்சர் செல்ஸ்ல. நார்மல் செல்ஸ் show a property called contact inhibition, by virtue of which contact with other cells inhibits their uncontrolled growth. இங்க என்ன சொல்றாங்க, கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். நார்மல் செல்ஸ்ல கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இருக்கு. கான்டாக்ட் இன்ஹிபிஷன்ங்கிறது என்னன்னா கான்டாக்ட் வித் அதர் செல்ஸ் இன்ஹிபிட் தேர் அன்கண்ட்ரோல்டு growth. அதாவது ஒரு செல்லோட growth இன்னொரு செல்லோட கான்டாக்ட்ல வரும்போது அதோட growth ஸ்டாப் ஆயிடுது. கேன்சர் செல்ஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் லாஸ்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி. கேன்சர் செல்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது இன்னொரு செல்லோட, அதாவது ஒரு செல் இங்க இருக்குதுங்க, பக்கத்துல ஒரு செல் இருக்குன்னா இதோட growth கண்ட்ரோல்டா இருக்கும், அன்கண்ட்ரோல்டா இருக்காது. பட் கேன்சர் செல்ஸ்க்கு அப்படி இல்லை. இந்த செல்ஸ் பக்கத்துல எத்தனை செல்ஸோட கான்டாக்ட் பண்ணாலும் சரி கண்ணா பின்னான்னு வளர்ந்துகிட்டே போகும். அதான் கேன்சர் செல்லோட அபாயமான விஷயமே, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். As a result of this, cancerous cells just continue to divide, giving rise to mass of cells called tumors. ஸோ இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் இன்னொரு செல்லா டிவைட் ஆனதுக்கு அப்புறம் இதோட செல் டிவிஷன் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். பட் கேன்சர் செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. ஒரு செல் இன்னொரு செல்லோட கான்டாக்ட் பண்ணும்போது அதோட growth வந்து இன்ஹிபிட் ஆகி அப்படியே கண்ட்ரோல்டா இருக்குங்கிறது இங்க கிடையாது. திருப்பியும் அது செல் டிவைட் ஆகி புது செல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டி மாதிரி, டியூமர்ஸ்னா கட்டிகள் ஃபார்ம் ஆயிடும் செல்ஸ் நிறைய வரும்போது, மாஸ் ஆஃப் செல்ஸ் வரும்போது. டியூமர்ஸ் ஆர் ஆஃப் 2 types, பெனிங் அண்ட் மேலிக்னன்ட். பெனிங் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, பட் மேலிக்னன்ட் அப்படிங்கிறது பயங்கர ப்ராப்ளமேட்டிக் ஒன். பெனிங் டியூமர்ஸ் normally remain confined to their original location and do not spread to other parts of the body and cause little damage.
ஸோ அது எந்த இடத்துல அந்த பெனிங் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத ஒரு கட்டி, அதுவும் ஒரு கேன்சர் தான். பட் ஒரு இடத்துல அந்த கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஒரு சிலருக்குலாம் கட்டிகள் வளருது அப்படின்னா டாக்டர் அந்த இடத்துல இருந்து செல்ஸோ இல்ல டிஷ்யூஸோ எடுத்து சர்ச் பண்ணி பார்ப்பாரு. அது வந்து அது கேன்சர் கட்டியா, அது பரவக்கூடியதா, பரவாதா அப்படிங்கிறத நாங்க செக் பண்றோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல எது வந்து அந்த வளர்ந்த ஏரியால மட்டும்தான் அந்த கட்டி இருக்கு, மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, அது பெனிங் டியூமர் அப்படிம்பாங்க. மேலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் மாஸ் ஆஃப் ப்ராலிஃபரேட்டிங்னா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும் செல்ஸ் கால்டு நியோபிளாஸ்டிக். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, நியோபிளாஸ்டிக் ஆர் டியூமர் செல்ஸ். ஸோ நியோபிளாஸ்டிக் செல்ஸ்னா பிளாஸ்ட் அப்படின்னா இங்க வந்து செல்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணும். நியோனா நியூலி ஃபார்ம்டு செல்ஸ் ஒரு கட்டியை ஃபார்ம் பண்ணிருக்கு. தீஸ் செல்ஸ் க்ரோ வெரி ரேபிட்லி. மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வந்து ரொம்ப வேகமா வளரும். இன்வேடிங் மற்ற இடத்த போய் பாதிக்கும், அப்படியே பரவும். இன்வேடிங் அப்படிங்கிறது பரவுறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் டேமேஜிங் த சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூ. பக்கத்துல இருக்க செல்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ் எல்லாம் போய் டேமேஜ் பண்ணிடும். அப்ப லிவர்ல ஒரு மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? லிவரையே ஸ்பாயில் பண்ணிடும். அப்ப லிவர் ஃபங்க்ஷனிங்கே ஸ்டாப் ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி வருது. As these cells actively divide and grow, they also starve the normal cells by competing for vital nutrients. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மேலிக்னன்ட் டியூமர்ஸ் என்ன பண்ணுது? கிடுன்னு வளருது. ஒரு செல்லு டிவைட் ஆகுது, அந்த செல் வந்து நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும். அப்போ உடம்புல இருக்க எனர்ஜியை பூரா அந்த டியூமர் அப்சார்ப் பண்ணிக்கிச்சு, மேலிக்னன்ட் டியூமர் அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா மற்ற டிஷ்யூ மற்ற ஆர்கன்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் இல்லாம போய் மற்ற செல்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப சொங்கியா போயிடும், அது ஃபங்க்ஷனிங் பாதிக்கப்படும். ஸோ தட் டியூமர்ஸ் வந்து வளர்ந்து பக்கத்துல இருக்க டிஷ்யூவை பாதிக்கிறது மட்டும் இல்லாம எல்லா நியூட்ரியன்ஸையும் அது அப்சார்ப் பண்ணிக்கும் போது மற்ற செல்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போயிடும். மோரோவர் இந்த ட்ரீட்மெண்ட் அப்ப, கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்ப மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய சோறு திங்காதையா, நிறைய நியூட்ரியன்ஸ் எடுத்துக்காதையா, நீ சாப்பாடு திங்க 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 புரோட்டீன் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் எனர்ஜி சாப்பிட 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 உன்னோட டியூமருக்கு நீ சோறு போடுறன்னு அர்த்தம். அப்போ உன்னோட டியூமர் ரொம்ப வேகமா வளரும், அதனால நீ சாப்பிட்றத குறைம்பாங்க. இவன் கம்மி சாப்பாடு எடுத்துக்கிட்டா எனர்ஜி கம்மியா தான் கிடைக்கும். அந்த கம்மி எனர்ஜியும் டியூமர் அப்சார்ப் பண்ணிக்குது. அப்ப மற்ற உடம்புக்கு இன்னும் வீக்கா போயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் கேன்சர், உயிரோட கொள்றது. ஓகே, செல்ஸ் ஸ்லவுட் ஃப்ரம், ஸ்லவுட்னா டேமேஜ் ஆகிறது, இறந்து போகுது. ஃப்ரம் சச் டியூமர்ஸ் ரீச் டிஸ்டன்ட் சைட்ஸ். ஸோ இங்க வந்து ஸ்லவுட்னா கட்டாயி போறது. ஸோ அந்த டியூமர்ஸ்ல இருந்து செல்ஸ் பிரிஞ்சு போகும்போது, கட்டாயி போகும்போது நியூ சைட்ஸ், இன்னும் தூரமா இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் சைட்ஸை ரீச் பண்ணுது பிளட் மூலியமா. அண்ட் வேர் எவர் தே கெட் லார்ஜ், எங்கெல்லாம் போய் அந்த செல்ஸ் சேருதோ, larger in the body, they start a new tumor there. அங்க ஒரு புது கட்டியை ஃபார்ம் பண்ணுது. This property called metastasis. இது நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெட்டாஸ்டாசிஸ், கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுது, இஸ் த மோஸ்ட் ஃபியர்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலிக்னன்ட் டியூமர். மேலிக்னன்ட் டியூமர்ல தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஒரு கட்டி இருக்குது, அது கண்ணா பின்னான்னு வேகமா வளர்ந்துகிட்டு போகுது, நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது, அதுல இருந்து செல்ஸோ டிஷ்யூஸோ கட்டாகி போய் இன்னொரு ஏரியால போய் டெபாசிட் ஆகும்போது அங்க அதே மாதிரி கட்டியை வளர்க்குது. அப்போ உடம்பு ஃபுல்லா கட்டிகளா வளர்ந்துகிட்டு இருந்தா, உள்ள, வெளியில இல்ல, உள்ள வளர்ந்துகிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. காசஸ் ஆஃப் கேன்சர். இப்போ உங்களுக்கு தோணும், ஐயோ கேன்சர் இவ்வளவு ஒரு கொடிய நோயா இருக்கு, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சா நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமே, தடுத்துக்கலாமே கேன்சர் வராம அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. Transformation of normal cells into cancerous neoplastic cells. இந்த neoplastic cellsங்கிற டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. malignant tumorல ஃபார்ம் ஆகிறது may be induced by physical, chemical or biological agents. ஓகே, இப்போ கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். அவனுக்கு பேரு கார்சினோஜென்ஸ். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. கேன்சர் காசிங், அது பிசிக்கல் ஏஜென்ட்டா இருக்கலாம். பிசிக்கல்னா அந்த ரேடியேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. கெமிக்கல்னா தெரியும், கெமிக்கல்ஸ். பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சர் காஸ் பண்றவங்க, கேன்சர் ஏற்படுத்துறவங்கள நம்ம கார்சினோஜென்ஸ் அப்படிம்போம். Ionizing radiations like X-rays and gamma rays and non-ionizing radiations like UV causes DNA damage. So ultraviolet rays வந்து என்ன பண்ணுதுங்க? DNA-வை டேமேஜ் பண்ணுது, leading to neoplastic transformation. Neoplastic transformationனா கேன்சரா அது மாறிடும் செல்லு. ஸோ இதெல்லாம் பிசிக்கல், அயனைசிங் ரேடியேஷன் எல்லாம் பிசிக்கல் ஏஜென்ட்ஸ், பிசிக்கல் கார்சினோஜென்ஸ்.
என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துங்க. எக்ஸ்ரே, காமா ரே, இது ரெண்டும் அயனைசிங் ரேடியேஷன். நான் அயனைசிங் ரேடியேஷன் யாருன்னா யூவி ரேஸ். இந்த ரெண்டும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும், கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ அயனைசிங் ரேடியேஷன் எக்ஸ்ரே அண்ட் காமா ரே, நான் அயனைசிங் ரேடியேஷன் யூவி ரேஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நியூ பிளாஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கேன்சர் செல்லா நார்மல் செல் மாறுறதுக்கு காரணமா இருக்கு. அதாவது எக்ஸ்ரே எடுக்கிறாங்க சார், எனக்கு கூட சின்ன வயசுல எக்ஸ்ரே எடுத்தாங்க சார், நான் எங்க அப்பாவுக்கு எடுத்தாங்க சார், இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சு அவருக்கு அந்த இடத்துல எலும்பு எங்க உடஞ்சிருக்குன்னு பக்கத்துக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க சார். அது ஃபியூ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அந்த எக்ஸ்ரேக்கு எக்ஸ்போஸ் ஆகும் உடம்பு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவ்வளவுதான், நிமிஷ கணக்கு கூட கிடையாது. அப்படி போயிடும், அவ்வளவுதான். அந்த லைட்டு போயிடும், பிக்சர் எடுத்துருவாங்க, நம்மளை அனுப்பிடுவாங்க. அதனால நமக்கு கேன்சர் வர போறது இல்லை. ரொம்ப நேரம் அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ்டா இருந்தாதான் கேன்சர் வரும். ஓகே. தி கெமிக்கல் கார்சினோஜன்ஸ் பிரசன்ட் இன் டொபேக்கோ. நிறைய பேர் இந்த டொபேக்கோவுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. பர்டிகுலர்லி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு சிகரெட் ஊதுறது, இந்த வாயில கூல் மின்ட்டோ என்னென்னமோ கூல் லிப்புங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, தலைவாணி மாதிரி ஒண்ணு உள்ள வச்சுக்கிறாங்க. அது நிக்கோட்டின் அந்த புகையில பீச்சக்கையில போட்டு இந்த லெப்ட் ஹேண்ட்ல போட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்த்து உருட்டி, அது பிரவுன் கலர்ல இருக்கு, அது உருட்டினதுக்கு அப்புறம் கருப்பு கலர்ல உருண்டே ஆயிடுது எல்லா அழுக்கும் சேர்த்து. அதை வாயை அப்படி இழுத்து உள்ள வச்சுக்கிறாங்க. எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாயில கேன்சர் வந்துடும். சோறு தின்னா சோறு உள்ள போகாது, வெளியவே விழுந்துரும், ஓட்டை விழுந்துரும் வாயில. இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன அவங்களுக்கே தெரியணும். ஓகே. டொபாக்கோ ஸ்மோக் have been identified as a major cause of lung cancer. ஸோ லங்ஸ்ல கேன்சர் வர்றதுக்கு டொபாக்கோ ஸ்மோக் காரணமா இருக்கு. இந்த வாயில வைக்கிறது டொபாக்கோலாம் வாயில கேன்சர் வரும். கேன்சர் காசிங் வைரஸஸ் கால்டு ஆங்கோஜெனிக் வைரஸஸ். ஆங்கோனாலே கேன்சர் ஞாபகம் வச்சுங்க, கார்சினோஜென்ஸ்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ வைரஸ் கேன்சரை காஸ் பண்ணுது பாருங்க. have genes called viral oncogenes. ஸோ அந்த வைரல் ஆங்கோஜென்ஸ் வைரஸஸ் பயாலஜிக்கல் ஏஜென்ட் இவங்க கேன்சரை காஸ் பண்றாங்க. Furthermore, several genes called cellular oncogenes, CONC, or proto-oncogenes have been identified in normal cells, which when activated under certain condition could lead to oncogenic transformation of the cells. So நம்ம பாடியில நம்ம நார்மல் செல்ஸ்லயே CONC, ஆங்கோஜீன் அப்படிங்கிறது, அதான் செல்லுலார் ஆங்கோஜீன் அப்படிங்கிறது, ஆர் புரோட்டோ ஆங்கோஜீன் நார்மல் செல்ஸ்லயே இருக்கு, ஆனா இன்ஆக்டிவேட்டடா இருக்கு. எப்ப அது ஆக்டிவேட் ஆகுதோ அப்ப செல்ஸ் கேன்சர் செல்ஸா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடும். ஓகே. ஆங்கோஜெனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செல்ஸ் நடக்குது. சரி, கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் டயக்னோசிஸ். கேன்சர் ஏன் வருது, எப்படி வருதுன்னு பார்த்தோம். அதை எப்படி டிடெக்ட் பண்றது, கண்டுபிடிக்கிறது. டயக்னோசிஸ்னா கண்டுபிடிக்கிறது தான் கேன்சர். Early detection of cancer is essential as it allows the disease to be treated successfully in many cases. So, stage 1, stage 2, stage 3 சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 முதல்லயே கேன்சரை கண்டுபிடிச்சிட்டா சக்சஸ்ஃபுல்லா அதை ட்ரீட் பண்ணி அந்த கேன்சர்னால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். கேன்சர் டிடெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பயாப்சி அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ்னா அந்த டிஷ்யூவை எடுத்து நீங்க ஸ்டடி பண்றது தான். ஹிஸ்டாலஜி அப்படின்னாலே டிஷ்யூஸ் செல்ஸை பத்தி படிக்கிறது தான். பயாப்சினா அந்த லிவிங் செல்ஸ் எடுத்து நீங்க அதை டெஸ்ட் பண்றீங்க. ஸ்டடீஸ் ஆஃப் தீஸ் டிஷ்யூ அண்ட் பிளட் அண்ட் போன் மேரோ டெஸ்ட், ரத்தத்துல அப்புறம் போன் மேரோ எடுத்து டெஸ்ட் பார்க்கறது ஃபார் இன்க்ரீஸ்ட் செல் கவுண்ட்ஸ் இன் த கேஸ் ஆஃப் லுக்கீமியாஸ். லுக்கீமியா அப்படிங்கிறது என்னன்னா ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் அப்படிம்பாங்க. லியூகோ அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கா. நம்ம உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ் தேவைக்கு அதிகமா ஜாஸ்தி ஆயிடும். அப்ப நம்ம பாடியவே அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ணி நம்ம பாடியவே ஃபாரின் பாடின்னு நினைச்சிட்டு கொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் லுக்கீமியா. இந்த லுக்கீமியா வந்தவங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே. இன் பயாப்சி அப்ப அந்த செல்ஸ் தேவைக்கு அதிகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இன் பயாப்சி a piece of suspected tissue cut into thin section. So அந்த இன்ஃபெக்டட் ஏரியால இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ, அந்த கட்டில இருந்து டிஷ்யூவை தின் செக்ஷனா கட் பண்ணி எடுப்பாங்க. is stained and examined under microscope. Histopathological studies னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிஷ்யூவை எடுத்து செக் பண்றது by a pathologist. Pathologistனா scientist who study about diseases. patho அப்படினாலே டிசீஸ் அர்த்தம். So இது டெக்னிக்ஸ் லைக் ரேடியோகிராஃபி யூசிங் எக்ஸ்ரே, சிடி கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, பிராக்கெட்ல இருக்கு பாத்துங்க. சிடினா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அண்ட் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சிடும். கடைசியா தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க.
are very useful to detect cancer of the internal organs. So internal organs la cancer vandirukradha kandupidikiradhukku CT scan, MRI scan, X-ray radiography idella X-rays idella help பண்ணுது. Next, computed tomography uses X-rays to generate three-dimensional images. So CT scan da idu. Computed tomography CT scan uses X-rays to generate three-dimensional images of the internal of an object. So உள்ள இருக்கிறது three-dimensional picture எடுக்கும்போது உள்ள கட்டி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடும். MRI uses strong magnetic field and non-ionizing radiation to accurately detect pathological and physiological changes in the living tissue. ஏதாவது ஈவன் அந்த பிளட் வெசல்ஸோட திக்னஸை பார்க்க கூட அதுல ஏதாவது பிளட் வெசல்ஸ்ல பிளாக் ஆயிருக்கான்னு பார்க்க கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் ஹெல்ப் பண்ணும். Antibodies against cancer specific antigens are also used for detection of certain cancers. So கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ஆன்டிஜென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ கேன்சர் செல்ஸ் ஒரு ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டா ஆன்டிபாடி நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லையா? ஸோ பர்டிகுலர் ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா அவனுக்கு கேன்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி கேன் பி, இதெல்லாம் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். மாலிகுலர் பயாலஜி தானே? ஆமா, ஓகே, ஒரு நிமிஷம். மாலிகுலர் டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி கேன் பி applied to detect genes in individuals with inherited susceptibility to certain cancers. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுலர் பயாலஜியை யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டட் சசப்டபிலிட்டி, தாத்தாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, மகனுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜெனட்டிக் ரீசன் கூட இருக்கும் கேன்சர் வரத்துக்கு. கொள்ளு தாத்தாவுக்கு இருந்துச்சு, கொள்ளு பேரனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேன்சர், ஈவன் ஹார்ட் அட்டாக்லாம் கூட உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவரோட அப்பா எப்படி இறந்தாரு, அவரோட அம்மா எப்படி இறந்தாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி எப்படி இறந்தாங்க கேட்குறாங்க டாக்டர்ஸ். சம் கேசஸ்ல ரேரா ஈவன் ஹார்ட் டிசீஸ் கூட அந்த ஜெனட்டிக்கலா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. என்ன ஜெனட்டிக்கு, என்ன லொசுக்கு, மனசை ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா வச்சுக்குங்க, எந்த ஹார்ட் டிசீஸும் வராது. அதாவது ஒரு அம்மாவுக்கு டேட் குறிச்சிட்டாங்க, கேன்சர் வந்துருச்சு, பிரெயின் டியூமர், உண்மையாலுமே நடந்துச்சு, இன்னும் 3 மாசம் தான் அந்த அம்மா உசுரோட இருக்கும்ட்டாங்க. அந்த அம்மா தனியா இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து வேற கண்ட்ரி போயிட்டாங்க, வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, ஃபாரின்ல நடந்துச்சு. உடனே அந்த பொண்ணு, அவங்க மருமவன், பேரன் எல்லாம் இந்த பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. இன்னும் 3 மாசம் தான் உசுரோட இருப்பாங்கன்னு டாக்டர் டேட் குறிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு வயசு 70 ஆச்சு. சரி, 70 வயசு ஆயிடுச்சு, வயதின் மூப்பு காரணமா இறந்து போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மாசம் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு நாய்க்குட்டிய பரிசா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இருக்க போறது 3 மாசம். இந்த நாயோட எங்களால 3 மாசம் உங்களால கண்டினியூயா இருக்க முடியாது, ட்ரீட்மெண்ட், பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கங்க, இந்தாங்க அந்த நாய்க்குட்டி ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்கன்ட்டு போயிட்டாங்க. அந்த நாய் கூட அவங்க ஜாலியா விளையாண்டு 6 மாசம் ஆயும் அவங்களுக்கு அந்த டியூமரோட சிவியர்னஸ் இன்க்ரீஸே ஆகல, அப்படியே தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா 6 மாசம் கழிச்சு போய் செக் பண்ணாலும் டாக்டர் என்ன சொல்றாரு, இன்னும் 3 மாசத்துக்கு உயிரோட இருப்பாங்க. அடுத்த 9 மாசம் கழிச்சு போய் இன்னும் 3 மாசத்துக்கு இருப்பாங்க. ஸோ தட் லைஃப் ப்ரொலாங் ஆகிறது எந்த மெடிசினாலையும் கொடுக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் இல்லாத மைண்ட் ஃப்ரீயா இருந்தாலே உங்க லைஃப் ப்ரொலாங்டா இருக்கும், வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, அந்த நாய் கூட அந்த அம்மா விளையாடும் போது மனசு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருந்திருக்கிறாங்க, எந்த நோயும் ஸ்ப்ரெட் ஆகல, எந்த டியூமரும் வளரல, இருந்தது அப்படியே இருந்துச்சு, பார்த்துக்க. சோ நோயை உருவாக்குறதே ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நோயே உருவாகாது. அப்படியே நோய் உருவாயிடுச்சு, ஏதோ குறை உடம்புல இருக்குனாலும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா அது இன்னும் வளராம இருக்கும், இன்னும் பெரிய லெவலுக்கு போகாம இருக்கும். Identification of such genes, inherited susceptibility. Susceptibility-na என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. அதான் which predispose an individual to certain cancers. So முன்னாடி அந்த கேன்சர் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
may be very helpful in prevention of cancers. Such individuals may be advised to avoid exposure to particular carcinogens to which they are susceptible. For example, இப்போ தாத்தா வந்து ஒருத்தவனோட தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு கேன்சர்னால. அவர் என்ன பண்ணிருப்பாரு, தொடர்ந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்ப அவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும், உங்க தாத்தா பாரு சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாரு, அவர் உடம்புல அந்த கேன்சர் காசிங் ஜீன் வந்து ஆக்டிவேட் ஆகி அவர் செல் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கேன்சர்னால இறந்து போயிட்டாரு. நீ தயவு செய்து சிகரெட் பீடிலாம் குடிக்காத, உனக்கும் அதே மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டொபாக்கோ, ஸ்மோக் இன் கேஸ் ஆஃப் லங் கேன்சர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடணும் அவங்க ஃபேமிலியில வர அடுத்த ஜெனரேஷனுக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், கேன்சரை எப்படி ட்ரீட் பண்ணுறது? The common approach for treatment of cancer are surgery. First, ஏன்னா உள்ள கட்டி வளர்ந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்ப அதை கட் பண்ணி எடுத்தா தானே அந்த வலி ஃப்ரீ ஆகும். சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி, கரண்ட்லயே கியூர் பண்ணாங்க, கட்டியில கரண்ட் வச்சாங்க, கரண்ட் வச்சு அந்த கட்டியை கரைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன் கொடுத்தாங்கன்னு அர்த்தம், கரண்ட் வைக்கலாங்க, ரேடியேஷன் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். ரேடியேஷன் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி. இம்யூனோ தெரப்பினா நம்ம இம்யூன் செல்ஸ்லாம் நமக்கு எகெயின்ஸ்டா மாறி இருக்கும், ஏன்னா அந்த கட்டி வளர்றதுனால இம்யூன் செல்ஸை சப்ரசன் பண்றோம் அந்த மாதிரி. இன் ரேடியோ தெரப்பி டியூமர் செல்ஸ் ஆர் இர்ரேடியேட்டட். இர்ரேடியேட்டட்னா தயவு செய்து ரேடியேஷன் கொடுக்கலன்னு நினைச்சுக்காதீங்க, ரேடியேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இர்ரேடியேட்டட் லீத்தலி. லீத்தலினா என்ன, லீத்தல் அப்படின்னா இறந்து போறது அப்படின்னு அர்த்தம். கேன்சர் செல்ஸை மட்டும் கொல்ற மாதிரி அந்த இடத்துல ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. எங்க, லீத்தலி. லீத்தல் அப்படின்னா டெத்து. என்ன டெத் ஆகுதுங்க, கேன்சர் செல்ஸை கொல்ற மாதிரி நம்ம அங்க என்ன பண்றோம், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம். டேக்கிங் ப்ராப்பர் கேர் ஃபார் த நார்மல் டிஷ்யூ சரௌண்டிங் த டியூமர்ஸ் மாஸ். ஸோ கண்டிப்பா நார்மல் டிஷ்யூவும் பாதிக்கும், பட் ரொம்ப பாதிக்காம டியூமர் டிஷ்யூவை மட்டும் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து அப்படியே கொள்வாங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட் 10-15 வருஷமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, 10-15 வருஷம் கழிச்சும் they lead a normal life. காரணம் என்ன, போய் அந்த ரேடியேஷன் தெரப்பி, அந்த கேன்சர் கட்டி இருக்க இடத்துல ரேடியேஷன் தெரப்பி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த கேன்சர்னால அவங்க அது வந்து மேலிக்னன்ட் கேன்சராகவும் இருக்காது, வளரும், அந்த இடத்துல மட்டும் வளரும். ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க, குறைஞ்சிரும், வந்துருவாங்க. திருப்பி வளரும், ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க, வந்துருவாங்க. இப்படியே 6 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. And some medicine also available. Several chemotherapeutic drugs, chemotherapy சொல்லுவாங்க, அந்த chemicals are used to kill cancerous cells. Some of these are specific for particular tumors. எல்லா டியூமருக்கும் ஒரே கீமோதெரப்பி கிடையாது, ஸ்பெசிபிக் டியூமருக்கு ஸ்பெசிபிக் தெரப்பி கொடுப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் ஹேவ் சைடு எஃபெக்ட்ஸ் லைக் ஹேர் லாஸ், முடி ஃபுல்லா கொட்டி போயிடும் கீமோதெரப்பில. அனீமியா, ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இறந்து போய் அனீமியா வந்துடும். Most cancers are treated by combination of surgery, radiotherapy and chemotherapy. 3 கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சர்ஜரியும் பண்ணிட்டு, சர்ஜரி பண்ண இடத்துல ரேடியோதெரப்பியும் கொடுத்துட்டு, ரேடியோதெரப்பி கொடுத்து திருப்பி அந்த கட்டி வளராம இருக்கிறதுக்கு ட்ரக்ஸ், கெமிக்கலும் கொடுத்துருவாங்க, கீமோதெரப்பியும் கொடுத்துருவாங்க. Tumor cells have been shown to avoid detection and destruction by immune system. So tumor cells என்ன பண்ணணும், அவங்க வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாம தடுத்தணும். Therefore, the patients are given substances called biological response modifiers such as alpha interferons, which activates their immune system and helps in destroying the tumor. So டியூமரை டெஸ்ட்ராய் பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், இம்யூன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ண ஆல்பா இன்டர்ஃபெரான்ஸ் கொடுக்குறோம். அது போய் டியூமர் செல்ஸை மட்டும் டிடெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கேன்சரை ட்ரீட் பண்றோம். நெக்ஸ்ட், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். இது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல போட்டுடலாம், இது ஒரே பார்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு இந்த சாப்டர் முடிச்சிடலாம் ரெக்கார்டட் வீடியோவா போட்டு. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all. தேங்க்யூ. ஆல்பா இன்டர்ஃபெரான்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.